ரூபாய்க்கு விற்கும் வாழைத்தண்டில் இவ்வளவு நன்மைகளா? ஆனால் வாழைத்தண்டு பக்கமே திரும்ப மாட்டேங்கிறீங்களே. வாழை மரத்தில் உள்ள அனைத்துமே நமக்கு பயன் தரக்கூடியவை. வாழை இலையில் இருந்து, காயில் இருந்து, கனியில் இருந்து, வாழைத்தண்டில் இருந்து குருத்து வரை அனைத்தும் பயன் தரக்கூடியவை. வாழை மரத்தில் கிடைக்கும் அனைத்து பொருட்களுமே மிகவும் விலை குறைவு. அப்படி வாழை மரத்தை வெட்டிய பிறகு கிடைப்பதுதான் வாழைத்தண்டு. வாழைத்தண்டு என்ற உடனே சிறுநீரக கல் கரைப்பது என்றுதான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அது மட்டும் நன்மை கிடையாது. இன்னும் எக்கச்சக்கமான நன்மைகள் வாழைத்தண்டில் கொட்டி கிடக்குது. வாழைத்தண்டுகளில் பொட்டாசியம், வைட்டமின் B6 நிறைந்துள்ளது. வாழைத்தண்டை காய வைத்து தூள் செய்து தேன் கலந்து சாப்பிடுவதால் மஞ்சள் காமாலை தீரும், கல்லீரலும் வலுப்பெறும். வாழைத்தண்டில் வைட்டமின் A, C உள்ளதால் சருமத்திற்கு கவசம் போல பயன்படுகிறது. வாழைத்தண்டுகள் இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்துகின்றன. சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக அமைந்துள்ளன. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வாழைத்தண்டு ஜூஸ் தினமும் குடிக்கலாம். இன்சுலினை இந்த வாழைத்தண்டு மேம்படுத்த செய்கிறது. ஆனால் வாழைத்தண்டு சாற்றினை வடிகட்டாமல் அப்படியே குடித்தால் நார்ச்சத்து முழுமையாக கிடைக்கும். இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயர்வதும் தடுக்கப்படும். உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டுமானால் அதற்கும் வாழைத்தண்டு சாறு போதுமானது. இரத்த சோகை உள்ளவர்கள் இந்த வாழைத்தண்டு சாறை குடிக்கும் போது இரும்பு சத்து மற்றும் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது. அதிக இரத்த அழுத்தத்தை கொண்டிருப்பவர்களும் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். அத்துடன் இரத்த அழுத்த பிரச்சனையால் உண்டாகும் மோசமான விளைவுகளை இந்த தண்டின் சாறு தடுத்து நிறுத்திவிடும். கொழுப்பை உடலில் இருந்து வெளியேற்ற இந்த சாறு உதவுகிறது. வாழைத்தண்டு ஜூஸுடன் சிறிது இஞ்சியையும் சேர்த்து குடித்து வந்தால் வயிற்றில் உள்ள கொழுப்பு குறைந்து செரிமானத்தை எளிதாக்கும். இதனால் உடல் எடை குறைய துவங்குகிறது. வயிறு உபாதைகள், நெஞ்செரிச்சல் தொந்தரவுகள் இருந்தால் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் குடிக்கலாம். வாழைத்தண்டை பொரியல் செய்து சாப்பிடும் போது குடலில் சிக்கியுள்ள முடி, நஞ்சுகள் வெளியேறிவிடும். வயிற்றில் நீர்க்கட்டி இருந்தாலும் வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு சாறு குடிக்கலாம். இருமல், காது நோய், கர்ப்பப்பை நோய், விஷக்கடிகளால் ஏற்படும் வலிகள் போன்றவைகளை தீர்க்கவும் வாழைத்தண்டு மருந்தாகிறது. சிறுநீரக கற்கள் கரைய வேண்டுமானால் வாழைத்தண்டு போல சிறந்த மருந்து எதுவும் கிடையாது. சிறுநீரக கோளாறுகளுக்கு பெரும்பாலும் இன்று வரை பரிந்துரைக்கப்படுவது இந்த வாழைத்தண்டு ஜூஸ் தான். வெறும் வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்க சிரமமாக இருந்தால் மோர், ஆப்பிள் ஜூஸ் அல்லது எலுமிச்சை சாறு இவைகளுடன் சேர்ந்து குடிக்கலாம். வாழைத்தண்டில் பொட்டாசியமும் எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலமும் உள்ளது. இவை இரண்டும் இணைந்து சிறுநீரகத்தில் கால்சியம் கற்கள் உருவாவதை தடுக்கும். இந்த தண்டில் உள்ள சாற்றுக்கு சிறுநீரை பெருக்கும் தன்மை உண்டு. சிறுநீரக கற்கள் விரைவில் கரைந்துவிடும். வாரத்திற்கு ஒரு முறையாவது வாழைத்தண்டு ஜூஸ் குடித்தால் சிறுநீரக கற்களை சேர விடாமல் தடுத்துவிடும். சிறுநீரக பாதையில் ஏதேனும் நோய் தொற்று ஏற்பட்டிருந்தாலும் அதை குணப்படுத்த இந்த தண்டின் சாறு உதவுகிறது. வாழைத்தண்டு சாற்றில் ஏலக்காய் தூளை போட்டு குடிப்பதும் சிறுநீரக கல் வராமல் தடுக்கும். வாழைத்தண்டு ஜூஸுடன் சிறிது எலுமிச்சம்பழம் சாற்றையும் கலந்து குடித்தால் சிறுநீரகத்தில் கால்சியம் கற்கள் உருவாவது தடுக்கப்படும். இந்த தண்டு சிறுநீரை அதிகரிக்க செய்யும் என்பதால் வயதானவர்கள் வாழைத்தண்டை உணவில் குறைவாக சேர்த்துக் கொள்ளலாம். மற்றபடி வாழைத்தண்டு யாரையும் வாழவே வைக்கும். வாழைத்தண்டை இடித்து சாறு பிழிந்து அத்துடன் முள்ளங்கி சாறு அரைபாகம் சேர்த்து காலை மாலை 2 வேளையும் 100 மில்லி குடித்து வந்தால் கல் அடைப்பும் நீங்கும். நீர் எரிச்சல், சிறுநீரில் ரத்தம் கலந்து போவது போல இருந்தால் முள்ளங்கியுடன் சேர்த்து தண்டுச்சாறு குடித்து வந்தாலே போதும். அதுபோல சிறுநீரக கற்கள் இருந்தால் வாழைத்தண்டு சாறு ஒரு நாளும், பார்லி கஞ்சி இன்னொரு நாளும் சாப்பிட்டு வந்தாலே சிறுநீர் கற்கள் வெளியேறும். என்றைக்குமே இயற்கையான உணவுகளை அதிகம் சாப்பிட்டாலே உடலில் எந்த வியாதிகளும் வராது. உணவில் குறைந்தது வாரத்திற்கு 3 நாட்களாக கீரைகள் சேர்த்து பழகுங்கள். அதே போல காய்கறிகளை அதிகம் சாப்பிட்டு பழகுங்கள். இப்படி இயற்கையாக மண்ணில் விளையக்கூடிய மரங்களில் இருந்து கிடைக்கும் சத்துக்கள் எல்லாம் ஏராளம். இதுபோல் அடுத்த பதிவில் பல மருத்துவ குணங்கள் உள்ள உணவுகளை உங்களுக்கு பகிர்கிறோம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.